நான் வந்துட்டேன். உங்க சைல்ட்ஹுட்ல ஃபேவரட்டான கார்ட்டூன் லிஸ்ட் இருக்கா? அதுல கண்டிப்பா டாம் அண்ட் ஜெர்ரி இருக்கும். பட் அந்த லெஜெண்டரி ஷோவோட ரியல் ஹிஸ்டரி தெரியுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருக்கு. வாங்க பார்க்கலாம். நான் உங்கள் உமையாள். 1940ல வில்லியம் ஹானா அண்ட் ஜோசப் பார்பரான்ற 2 லெஜெண்டரி அனிமேட்டர்ஸ் கிரியேட் பண்ண கார்ட்டூன் தான் இந்த டாம் அண்ட் ஜெர்ரி. ஃபர்ஸ்ட் இந்த கார்ட்டூனோட நேம் டாம் அண்ட் ஜெர்ரியே இல்லைங்க. என்னன்னு தெரியுமா? புஸ் கெட் த பூட். நம்ம டாமோட ஒரிஜினல் நேம் ஜாஸ்பர். இந்த செரியோட நேம் கீன்ஸ். செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. இந்த ஷோ கொஞ்ச நாள்லேயே செம்ம ஹிட்டு. அதுக்கப்புறம் தான் எம்ஜிஎம் ஸ்டுடியோ இந்த ஷோவை டாம் அண்ட் ஜெர்ரின்னு மாற்றி கண்டினியூ பண்ணலான்னு டிசைட் பண்ணுறாங்க. இப்படி தான் டாம் அண்ட் ஜெர்ரி உருவாச்சு. இந்த சீரியஸில் மட்டும் 114 எபிசோட் எம்ஜிஎம் ஸ்டுடியோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, 7 ஆஸ்கர் அவார்டு வாங்கியிருக்கு. நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? இந்த கார்ட்டூனில் டயலாக் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா இது சைலண்ட் காமெடி இன்ஃப்ளூயன்ஸில் க்ரியேட் பண்ணது. ஆனால் இந்த ஷோவோட சவுண்ட் எஃபெக்ட் இருக்கு, அது வேற லெவலில் இருக்கும். குறிப்பாக அந்த பேன் வச்சு அடிக்கிறது, நாய் கொடுக்குற சத்தம், ஸ்லிப்பரில் அடிக்கிறது, இதெல்லாம் கேட்க செம்ம ஃபன்னாக இருக்கும். இயர்ஸ் போக போக இதில் நிறைய டிஃப்ரெண்ட் வெர்ஷன் வந்துச்சு. 1995ல டாம் அண்ட் ஜெர்ரி ஷோ, 1990ல டாம் அண்ட் ஜெர்ரி கிட்ஸ், 2006ல டாம் அண்ட் ஜெர்ரி டேல். ஆனால் கிளாசிக் வெர்ஷன் தாங்க எப்பயுமே பெஸ்ட்டு. உங்களுக்கு பிடிச்ச சீசன் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு ஷாக்கிங்கான ஃபேக்ட் சொல்லவா? டாம் அண்ட் ஜெர்ரி ஃபுல்லாகவே கையில் ட்ராப் பண்ணி அனிமேஷனில் எடுத்தது. இதில் கம்ப்யூட்டரும் யூஸ் பண்ணலை, சிஜிஐயும் யூஸ் பண்ணலை. அதான் இந்த கார்ட்டூனோட ஸ்பெஷாலிட்டியே. உங்களில் யாருக்கெல்லாம் டாம் அண்ட் ஜெர்ரி ரொம்ப பிடிக்குமோ மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக்கோட நான் வரேன்.